மாசி மாதம் தெப்போத்சவம் 4ஆம் திருநாளான இன்று கருட வாகனத்திலே பகவான் எழுந்தருள்கிறார். எந்த ஒரு பக்தனுக்கும் ஒரு ஆபத்து அப்படின்னா முதலிலே புறப்படக்கூடியவர் கருடாழ்வான் தான். பெரிய திருவடி என்று அவருக்கு பெயர். எப்போதும் ஸ்ரீரங்கத்தில் 4ஆம் திருநாளானது கருடவாகனமாகவே அமைகிறது. காரணம் என்ன? ரிக்யஜுசாம ரூபாய வேதாகரண கர்மனே பிரணவோத்வீபவபுஷே மகாய சிரசேன மகா என்று பெரியபெருமாளுடைய ஒரு தியான ஸ்லோகம். அதில் வேதாத்மா என்ற கருடனுக்கு பேர். வேதாத்மா அப்படின்னா வேதத்தினுடைய அந்தியாக இருக்கக்கூடியவர் அவர். அதாவது வேதமானது கர்மகாண்டத்தை உபதேசம் பண்ணக்கூடியது. வேதாந்தம் என்றால் ஞானகாண்டத்தை உபதேசம் பண்ணக்கூடியது. இந்த வேதமானது ஞானகாண்டத்தை சுமக்கும் வண்ணமாக இந்த வாகனம் அமையப்பெறுகிறது. அதாவது இந்த கருடனானவன் வேதாத்மாவாக இருப்பதனாலே, வேதத்தினுடைய சிகரமாக இருப்பதனாலே இந்த வேதமானது ஞானகாண்டம் சொல்லக்கூடிய ஞானப்பிரதனான பெரிய நம்பெருமாளை தோளிலே அமர்ந்து கொண்டு வருகிறார். அப்போது வேதத்தினுடைய சாரம், உபனிஷத் இவைகள் யாரை பிரயோஜனமாக கொண்டு சொல்கிறது என்றால் பெரிய பெருமாளை நம்பெருமாளையும் பிரயோஜனமாக கொண்டு தான் சொல்கிறது. ஆகையினாலே இந்த வேதமானது பெருமாளை சுமக்கும் வண்ணமாக இந்த ஒரு வாகனம் மட்டும் எல்லாவற்றிலும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கருட வாகனம்னாலே பெருமாளுடைய திருவடின்ற வாகனமாக இருக்கப்படுகிறது. காரணம் என்ன? இந்த வேதமானது ஞானப்பிரதனான பெருமாளை சுமந்து கொண்டு ஞானத்தை உபதேசிக்கும் வண்ணமாக இந்த கருட உற்சவம் கருடவானிலே பெருமாள் எழுந்தருள்கிறார். எந்த பக்தனுக்கும் முதலிலே பெருமாள் வருகிறான்னு சொன்னோமே, கர்தம பிரஜாபதி கர்தமருக்கு பெருமாள் முதலிலே சேவை சாதிக்கும் வண்ணமாக கருடவானிலே வருகிறார். இரண்டாவது, நரகாசுரனை அழிக்கும் போதும் பெருமாள் கருடவானில் வருகிறார். மூன்றாவது, துருவன் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன பையனுக்கு பெருமாள் சேவை சாதிக்கும் போது கருடவானிலே வருகிறார். நாலாவது, சாட்சாத் ராமாயணம் ஆரம்பிக்கும் முன்ன அத்தனை தேவர்களும் பெருமாளை தியானம் செய்யும்போது கருமுகில் தாமரை காடுபு துணீடு இருசுடர் இருபுறத்தேந்தி எந்தர திருவடும் பொலிய ஓர் செம்பொற்குன்றின் மேல் வலுவ போல் கவுளன் வந்து தோன்றினானேன்னு பகவான் ராமாயணம் ஆரம்பிக்கும் முன்னமே சமஸ்த தேவலகம் அபயம் கொடுக்கும் வண்ணமாக கருடவானில் எழுந்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்து ஆதி மூலமே என்று கத்திய கஜேந்திரனுக்கு பகவான் உடனடியாக பெருமாள் வந்து கருடவாகனத்திலே சேவை சாதித்தார். ஆக நமக்கு எதையெல்லாம் நமக்கு வேண்டும்னு பெருமாள் நினைக்கிறோமோ, பெருமாள் நமக்கு எப்போது ஆபத்துன்னு உணர்கிறானோ முதலிலே நமக்கு அருள் செய்வது கருட பகவானை முன்னிட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாட்சாத் வேதஸ்வரூபமே இந்த கருடனாக இருக்கிறார், ஞானஸ்வரூபமே பெருமாளாக இருக்கிறார். இந்த ஊரிலே திருவடி தெரு என்ற ஊர் உண்டு, ஒரு வீதி உண்டு. அந்த வீதியிலே 2 வாகனங்கள் மட்டும் செல்லும். என்ன அப்படின்னா, சித்திரை மாதம் 5ஆம் திருநாள் அங்கே ஹனுமந்தமலை பெருமாள் செல்கிறார். மாசி மாதம் 4ஆம் திருநாள் மாசி கருடன் காசிக்கு போனாலும் கிடைக்காதுன்னு வாக்கியம் சொல்லுவார். அந்த ஊரில் வெள்ளையாக இருக்கும் அந்த கருட வாகனம் மட்டும். ஸ்வேதவர்ணத்தில் அந்த கருடன் இருப்பார். அந்த கருட பகவான் இந்த வீதியிலே வருகிறார். அதனால் இந்த தெருக்கே திருவடி தெரு அப்படின்னு பேர் வச்சுட்டா. ஆக இந்த வேதத்தினுடைய அந்தியாக இருக்கக்கூடிய கருடன், ஞானப்பிரதமாக இருக்கக்கூடிய பெருமாள் எல்லோரும் ஒன்றே இணைந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கும் வண்ணமாக இந்த கருடவான் அமைவது விசேஷம். எல்லோரும் கருடவானத்திலே கலந்து கொண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.